நிதியை கொடுக்க போறது நாடாளுமன்றம் தானே நிதிநிலை அறிக்கையில வந்து நிதியை ஒதுக்க போறாங்க. எனவே இவ்வளவு நிதி வேண்டும்னு அரசு கிட்ட இருந்து பெற்று அந்த நிதியை வந்து பல்கலைக்கழகங்களுக்கு ஆய்வுகளுக்கு கொடுக்கறதுக்கான நிதி நல்கை குழுதான் அதனுடைய வேலை. எனவே தரம் குறித்து அது என்ன செய்யலாம்னு கேட்டால் வழிகாட்டுதலை கொடுக்கலாம். இவ்வாறு உலகத்தில் பல்வேறு இடங்களில் இவ்வாறு மாற்றங்கள் ஒவ்வொரு பாடத்திலையும் நடந்துகிட்டு இருக்கு. எனவே நீங்கள் பாடத்தை கற்றல் முறையில் கற்பித்தல் முறையில் நீங்கள் செய்யக்கூடிய ஆய்வுகளில் இதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற கண்காணிப்பு. அதுல ஏதாவது அவங்க செய்யல, அவங்க செய்ததுல வந்து குறைபாடுகள்னு சுட்டி காட்டலாம். இவ்வளவுதான் செய்ய முடியுமே தவிர அதை மீறி பெனாலிட்டி அப்படின்றதுக்கு அங்க வாய்ப்பே கிடையாது. தண்டனை கொடுப்பதற்கு அதிகாரமே கிடையாது. அதிகப்படியா அது என்ன செய்யலாம்னா, எப்ப நான் வந்து இதெல்லாம் உயர்கல்வியில ஆய்வுல இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். ஆனா என்னுடைய வழிகாட்டுதலை நீங்க ஏற்க தயாரா இல்லாத போது நான் உங்களுக்கு நிதி நல்க இயலாதுன்னு சொல்லலாம். நான் கிராண்ட் கொடுக்க முடியாது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் கிராண்ட் கொடுக்குற பாடி தானே, நான் கிராண்ட் கொடுக்குறேன், அப்ப நான் சொல்றதை கேட்க மாட்டேன்றீங்க, நான் கிராண்ட் கொடுக்க மாட்டேன், அவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர பட்டம் செல்லாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? அதுக்கு அதிகாரமே கிடையாது. எங்க இருக்கு அதிகாரம்?